பட்டிமன்ற நடுவர் திருமதி எழிலரசி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தை. சௌந்தரராஜன் சார் நீங்க பேமெண்டே தரணும். நீங்க எப்பயுமே அவர்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச ஹாபிட் இருக்கு. என்ன? பொய்ய உண்மை மாதிரியே பேசுவாரு. ஆமா அம்பட்டு நல்லவர். எங்க குடும்பமே அப்படிதான், நம்ம குடும்பமே அப்படிதான். பக்கத்துல ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது பாத்தீங்களா, மஞ்சள் மட்டும் வாங்கி தரலன்னு வச்சுக்க, மஞ்சள் கமல வந்துடும் அப்புறம் பார்த்துக்க. ஆனா உண்மையா சூப்பரான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அறிவாற்றலை கொடுப்பது வீடா நாடு, அவ்வளவுதானே? ஆமா. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. பொதுவா உங்களுக்கு என்ன சங்கம்லாம் தெரியும்? என்ன சங்கம்லாம் தெரியும்? கூட்டுறவு சங்கம், தொழிலாளர் நல சங்கம், பெண்கள் பாதுகாப்பு சங்கம், விவசாயிகள் முன்னேற்ற சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம், இதெல்லாம் தெரியும்ல. நான் நீங்களும் சங்கத்தை கேள்விப்பட்டீங்க. அப்புறம் வச்சிருக்கான் பாருங்க நாட்டுல சங்கத்துக்கு பேரு என்னன்னு, படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோவி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம். ஏமா அந்த இதெல்லாம் கூட பரவாயில்ல நடுவுகளே. என் வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பையன் புதுசா ஒரு சங்கம் வச்சிருக்கான். என்னன்னு கேளுங்களேன். நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? ஏமா நீ தானமா கேட்க சொன்ன? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? நீ தானமா கேளுன்னு சொன்ன. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? நான் எங்க கோவம் வரும். அப்புறம் எனக்கு ஒரு மரியாதை வேணா. ஒரு ஸ்டார்டிங் ஒரு விஷயம் கொடுத்து பாத்தீங்களா உங்களுக்கு? ஏங்க சங்கத்துக்கு பேர் கேளுங்க நடுவர்களே. நான் கேட்க மாட்டேன். கேட்டதை திட்டுறீங்க. நீங்க திட்டல நடுவர்களே, நீங்க கேளுங்க. நான் இப்ப சொல்றேன். என்னமா அந்த சங்கத்துக்கு பேரு? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? இப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு போலாமாப்பா? ஏங்க சங்கத்துக்கு பேரு அதாங்க. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு வச்சிருக்கேன். சங்கம் பேரே அதானா? ஏங்க நீங்க சொன்ன மாதிரி முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம்மளோட நாட்டுல இன்னைக்கு எதற்காக சங்கம் வச்சு வீணா போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அதுக்கு அந்த மூணாவது சங்கத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரே அவர்தான். அந்த ப்ளூ சட்டம் அவர்தான் நிர்வாகி. அவர்தான் அந்த ப்ளூ சட்டம் வந்திருக்கு பாத்தீங்களா, யூனிஃபார்மோட மேடைக்கு நடுவரே. அதெல்லாம் பரவாயில்ல. இவர் சொல்றாரு நாங்க இன்னைக்கு நிறைய நாட்டுல தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஒருத்தன் இன்னைக்கு எஃபில அவங்க ஆயா செத்துக்கான போஸ்ட் போட்டிருக்காங்க நடுவரே. பாவம். அதுக்கு 300 பேர் லைக் போட்டுக்கிறோம். அதுக்கு லைக் வேற போட்டுக்கிறோம். நல்லா கேட்டுக்கங்க, 300 பேர் லைக் போட்டுக்கிறான். தங்கம் லைக்னா என்னன்னு சொல்லுங்க நடுவர் அவர்களே. நான் விரும்புகிறேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. வள்ளுவர் பேத்திட்ட கேட்டது ஏன் தப்பு? நீ இனிமே கேள்வி கேட்ப. லைக் அப்படின்னா இல்லமா, லைக்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. விரும்புகிறேன், பிடித்திருக்கிறது கிட்ட நாலடியார்ல 4000 திருக்குறளை உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க எங்க அம்மா. நாலடியார்ல ஏதுமா திருக்குறள்? 4000 நாலடியார் திருக்குறளை மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. லைக்னா விரும்புகிறேன் சொல்லக்கூடாதுங்க. என்ன நல்லா கவனிங்க. நான் சேலம் வேணா எனக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இடமா இருக்கலாம். சென்னை தான் உண்மையா பிறந்த வீடு. லைக்னா என்ன தெரியுமா? என்னதுமா லைக்னா என்ன தெரியுமா? என்னம்மா? புடிச்சிக்குது. புடிச்சிக்குதுன்றது அப்படி சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாது. புடிச்சிக்குது நமக்கு வராதுமா. அது அவங்க ஆயா சேர்த்தது இந்த 300 பேருக்கு புடிச்சிக்குது. அதுல 20 பேர் பாத்தீங்கன்னா ஹார்ட்டின் விட்டுக்கிறான். ஆயா செத்தனுக்கு தாத்தாவே வீட்டுல நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே தாத்தா வீட்டுல ஹார்ட்டின். இவன் போனதுக்கு அப்புறம் விட்டுடுக்கிறான் ஹார்ட்டின். கேட்டா எங்க இருந்துடா வர்றீங்க? எங்க முன்னெல்லாம் நாட்டுல நல்லது நடந்தா சந்தோஷப்பட்டோம், கெட்டது நடந்தா வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டோம், ஒரு அநீதி நடந்தால் தட்டி கேட்டோம், எல்லாவற்றிற்கும் சரியான உணர்வுகளை வெளிப்படுத்துறவங்க இன்னைக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னு வெறும் லைக்குக்கும் ஷேருக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் கையேந்துகிற தலைமுறையெல்லாம் உங்களுடைய நாட்டுல நீங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க என்ன பேசுறீங்க நடுவுல. இன்னைக்கு இன்டர்நெட் ஒண்ணு யூஸ் பண்றோம். முன்னெல்லாம் ஒரு காலத்துல பத்திரிகைகள், இதழ்கள், வானொலி எல்லாம் நல்ல விஷயத்தை யோசிச்சு சொல்லாமா வேணாமான்னு வெளியிடுவாங்க. சரி, இப்ப இன்டர்நெட்ல வித்தியாசமா செய்தி சொல்றாங்க நடுவர்களே. எல்லாருமே நியூஸ் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். எப்படி தெரியுமா நடுவர்களே? இந்த நடிகைக்கு இவ்வளவு அழகான வீடா, அடடா, இந்த நடிகரின் மனைவி இவ்வளவு வயது இளமையானவரா, இந்த காமெடி நடிகரின் தற்போதைய நிலை என்ன, இதெல்லாம் என்ன பிரமாதம். இதை விட பியூட்டி இன்னைக்கு ஒரு நியூஸ் இன்டர்நெட்ல வந்துச்சு நடுவர்களே. நங்கநல்லூரில் பெருந்துறை ரவிக்குமார் சில்வர் பேலஸில் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? என்ன செய்துட்டு இருந்தார்? பட்டிமன்றம் வர்றதுக்கு ரூம் போட்டு ரெடி ஆயிட்டு வந்தாரு. அதை ஏன்டா இப்படி திடுக்குன்னு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி சொல்றீங்கன்னு கேட்டா, கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறாங்க நடுவுல நாட்டுல. இவங்க எல்லாம் எங்க உட்கார்ந்து நீங்க நல்ல விஷயத்த அறிவாற்றல இதுல வேற பெருக்கிறீங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுல வேற நின்னு சொல்றாரு நாடுதான் கல்வியை கொடுக்கணுங்கிறார். பொதுவா நமக்கு என்ன லீவ் தான் பிடிக்கும்? சிலருக்கு தீபாவளி லீவ் பிடிக்கும், சிலருக்கு பொங்கல் லீவ் பிடிக்கும், சிலருக்கு மே மாசம் ஸ்கூல் முழாண்டு லீவ் பிடிக்கும். இப்ப எல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச லீவ் என்ன தெரியுமா? கொரோனா லீவ் தான். உண்மையா இல்லையா தங்கம்? பல்ல காட்டுறத பார்த்தா தெரியுது.
ஒரு பையன் கையில மளிகை சாமான் எழுதிட்டு கொண்டு போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்துருக்கோம். சரி. கடைக்காரர் அந்த லிஸ்ட பார்த்துட்டு நெஞ்சில கையை வச்சுட்டாரு. ஏன்? பையன் கசான்னு எழுதுறதுக்கு பதிலா கசமுசான்னு எழுதி வச்சிருக்கோம். அந்த நிலைமையில இருக்குது நீங்க கொடுக்குற அறிவாற்றல். மளிகை சாமான் லிஸ்ட் பையன் நம்ம எழுதுவோம். ஆமா, பெத்தவங்க தான் எழுதிருப்பாங்க. இப்பெல்லாம் பிள்ளைங்க தான் நடுவுல எழுதுறாங்க. இப்பெல்லாம் பிள்ளைங்க தான் நடுவுல எழுதிட்டு இருக்காங்க. ஏங்க நான் கேக்குறேன், ஆசிரியர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? எல்லாரும் வாங்கியிருக்கோம். எல்லாரும் பாருங்க, ஆசிரியரே அடி வாங்கி இருக்கிறாரு. எல்லாருமே அடி வாங்கியிருக்கோம். பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு காலத்துல எல்லாம் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கிட்டாரு வீட்டுல போய் சொல்ல முடியாது. ஏன்? 2 அடி சேர்ந்து விடும். நீ என்ன பண்ண, உன் வாத்தியார் உன்னை அடிச்சா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க. முன்னெல்லாம் ஆசிரியர் அடிச்சாங்க. இப்பெல்லாம் இவங்க ஆசிரியரையே அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில இருக்கு. உடனே என்ன சொல்லுவாங்க? நீங்க வீட்டுல சரியா வளர்க்கல, நீங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, பிள்ளைக்கு ஒழுங்கா ஒண்ணும் சொல்லி கொடுக்கல. அப்ப இதுலயே தெரியுதா இல்லையா அறிவாற்றலை நாடு ஒழுங்கு பண்ணாது, வீடுதான் கொடுக்கணும் தெரியுதா இல்லையா நடுவர்களே? தாயில் சிறந்த கோவில் இல்லைன்னு சொல்லுவாங்க. தாயில் சிறந்த கோவில் இல்லைம்பாங்க. ஏன் தெரியுமா? கோவிலுக்கு உள்ள ஒரு கருவறை இருக்கும். அந்த கருவறையில தெய்வம் இருக்கும். ஆனா ஒரு தாய் வயிற்றுல கருவறை இருக்கும். ஆனால் அந்த கருவை சுமக்கக்கூடியவரே தெய்வமாக இருக்கிறார். அதனாலதான் தாயின் சிறந்த கோவிலும் இல்லைன்னாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க நடுவர்களே. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாட்டுல இருக்கிற நண்பன் வந்து கூட தான் நிப்பான். ஆனா தகப்பன் மட்டும்தான், அப்பா மட்டும்தான் நமக்கு பிரச்சனையே வராம நம்மள காத்து நிப்பார்னு சொன்னா, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லைன்னு சொன்னாங்க நடுவர்களே. நான் கேக்குறேன், இன்னைக்கு உங்க அப்பா நினைக்கலன்னா, உங்க அம்மா நினைக்கலன்னா, என்ன பொண்ணுக்கு வந்து படிப்பு கேக்குது, எதுக்கு புள்ள முனைவர் பட்டம் வாங்கணும், வீட்டுல நீ பாத்திரம் கழுவு, நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போகாதன்னு உங்களை தடுத்து நிறுத்தி இருந்தாங்கன்னா, இன்னைக்கு நீங்க டாக்டர் எழிலரசி அம்மாவா நீங்க உயர்ந்த இந்த சிம்மாசனத்துல இருந்திருப்பீங்களா? இல்லையம்மா. தாங்க ப்ளூ சட்டை போட்டு இருக்கிறாரே ஒருத்தர், அவங்க அப்பா நினைச்சிருந்தா அவரெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாம உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல பிரியாணிக்கு விட்டுருந்தா. பிரியாணி எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லியா சொல்றீங்க? அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ், மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் நீங்க விட்டுருந்தா இந்த நிலைமையில வந்து நீங்க உட்கார்ந்துருப்பீங்களா? நான் கேக்குறேன், உங்களை சொல்ல மாட்டேன். கேளுமா. ஆனா நல்ல பாட்டு கொடுத்தாங்க நடுவுல அந்த காலத்துல. கைரேகை தேய தேய, கைரேகை தேய தேய, பெத்தவங்க உழைச்சு உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் ஸ்கூல்ல உட்கார்ந்து நீங்க அச்சரேகையும் தீர்க்கரையும் படிக்க முடியுங்கிறத சொன்னாங்க நடுவுல பாட்டுல. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உலகில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தன்னல மற்றொரு தாயின் நெஞ்சம், தாயை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணையை காப்பவர் மாதொரு தெய்வம், அன்னையும் பிதாவும் உன்னதி தெய்வம். பொறுமை சிறந்த பூமியும் உண்டு, பூமியை நின்ற தாய்மனம் உண்டு. கோவில் ஒன்று, கோவில் ஒன்று, குடும்பத்தை ஒன்று, கருணை தாயும் கடவுளும் ஒன்று. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உலகில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. அன்னை தந்தையே அன்பின் இல்லை. ஆரம்பமா. எப்படி பாட்டு கொடுத்தாங்க நடுவர்களே, யோசிச்சு பாருங்க. சரி, நான் சில விஷயம் மட்டும் கேட்கிறேன். முதல்ல எது அறிவுங்க? வள்ளுவர் சொல்றாரு, எது தெரியுமா அறிவு? மண்ணை, பொன்னை, பெண்ணை, பொருளை கண்டால் மனசு என்ன தெரியுமா பண்ணுமா? குரங்கு மாதிரி தாவுமா ஒவ்வொரு இடத்துக்கும். ஆனா அப்படி குரங்கு மாதிரி அந்த மனசை தாவ விடாம நல்ல விஷயத்திலையும் நல்ல எண்ணங்களையும் உன்னுடைய புத்தியை செலுத்துவது எதுவோ அதுவே அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாங்க. சென்ற இடத்தில் செலவிதா ஒரு நஞ்சின் பால் உயிர்ப்பதறிவுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுதான்
நடுவுல என்ன பேசுறாங்க? காந்தியிடம் பாடம் கற்றால் அகிம்சை கற்கலாம், புத்தரிடம் பாடம் கற்றால் ஆசையை ஒழிக்கலாம், அண்ணாவிடம் பாடம் கற்றால் சமதர்மம் காணலாம், பெரியாரிடம் பாடம் கற்றால் மூட நம்பிக்கையை தகர்த்தெறியலாம், கண்ணகியிடம் பாடம் கற்றால் அரசையே எதிர்த்து வாதிடலாம். ஆசிரியர் அடி கொடுத்து நடத்துகின்ற பாடம் நமக்கு வெறும் பாடத்தை மட்டும்தான் கொடுக்கிறது. ஆனால் காலமும் குடும்பத்தினுடைய வறுமையை கொண்டும் நாம் படிக்கிற பாடம் தான் உண்மையான அறிவை தருகிறதுன்னு சொன்னா, குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து படிக்கிற ஒரு குழந்தை தப்பான வழிக்கே போகாது நடுவர்களே. நான் என்ன கேக்குறேன், சொல்றாங்க இன்னைக்கு நாட்டுல எல்லாமே அறிவு இருக்குங்கிறாங்க. முதல்ல பாதுகாப்பு இருக்கா நான் கேக்குறேன் நாட்டுல? முச்சங்கம் குட்டி முதுகுலவர் தமை குட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாய் சுமிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைந்த பெருமாட்டியாம் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை தமிழை வணங்கி நடுவர்களே அண்ணா எக்கோ குறைச்சிருங்க. ஓகே அவ்வளோ சூப்பர் விட்டுருங்க. வேற ஒன்றும் அவ்வளோதானே. நடுவர்களே அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை, கடல்ல வீசுறதால மீன் பிடிக்க தேவை வலை. தமிழ்நாட்டிலேயே நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றம்னா இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே நீங்க தான் தலை. கைதட்டுங்க, அப்பதான் காசு தருவாங்க. அற்புதமாக பேசியும் பேசும் இருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசை நிறுவனங்களுக்கும் அற்புதமான தமிழை அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை பழவந்தாங்கல் வாழ் தமிழ் சங்கங்களுக்கு இந்த சின்னஞ்சிறுவனின் இரவு நேர ஈர வணக்கம் சொல்லிட்டு நான் நேரா தலைப்புக்குள்ளேயே வர்றேங்க. ஏன்னா எனக்கு கொடுத்த நேரம் ரொம்ப குறைவு. அந்த அம்மா வந்தவுடனே கேட்டாங்க, என்னை திட்டுறாங்க, என் பொண்ணு நான் என் தங்கச்சின்னு சொல்லுவேன். அது உடனே என்னை டே தகப்பா அப்படின்னு ரொம்ப மரியாதையாக கூப்பிடு. அப்படிப்பட்டதுல ஒரு மாதிரி கிரிச்சு ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி. நான் அதை அப்புறம் அதை சமாளிக்க முடியல. ஏன் பண்ணுறது பையன் இந்த கோடலை விட்டாங்க இல்லப்ப இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாட்டையும் போய் கேளுங்க, இந்த சனி முடிச்சவங்க எரிச்சியா 1.5 மாசம் லீவு விட்டாங்க. இந்த வானவர்களை வச்சு சமாளிக்கும் அந்த பத்ததான். உங்களால 1.5 மாசம் வச்சு சமாளிக்க முடியல, எங்களை சமாளிக்கிறது எங்கள்கிட்ட அனுப்பிச்சுட்டு அப்படி அனுப்புற பிள்ளைகளை கூட அறிவோட வெளியில் அனுப்புறோம். அவங்க பேசுறாங்க ஒண்ணு வேண்டாம், நடுவில் ஒண்ணு வேண்டாம், இந்த அறிவை கொடுக்கறதுனால கேட்டுக்கிறீங்க. அறிவை வேண்டாங்க, ஒரு சந்தோஷத்தை இந்த குடும்பம் கொடுக்குதா, ஒரு இன்பத்தை கொடுக்குதா, ஒண்ணு வேண்டாம். நடுவில் குடும்பம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பாருங்க. குடு கூட்டல் இன்பம்னு இன்பத்தை கொடுக்கணும், கொடுத்தாதான் குடும்பம். அன்பை கொடுக்கணும், பண்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆம்பளையெல்லாம் 30,000 சம்பள கவரை கொடுக்கணும். கொடுத்தாதான் குடும்பம். நல்லா காசு கொடுத்தாதான் ஹஸ்பண்ட், இல்லைன்னா காலையில சஸ்பெண்ட். மறுபடியும் எப்ப காசு கொடுக்கறனோ அப்பதான் புருஷனாவே அப்பாயின்மெண்ட். காசு கொடுத்தா அத்தா இல்லைன்னா செத்தா, காசு கொடுத்தா டாடி இல்லைன்னா போறான் பாரு கேடி அப்படின்னு. காசுக்கு இருக்கிற மரியாதை இன்னைக்கு கட்டின புருஷனுக்கு இல்லையே. காசை வச்சுட்டா நீங்க வீட்டுல மதிப்பிட்டீங்களே, இந்த சமூகம் அப்படியா? அது போட்டா பாருங்க எங்கால பாட்டு பேபி பாக்குறேன் நந்திய தங்கோ பேபி பாக்குறேன் நந்திய தங்கோ தேசத்துல நானோ சந்திய தங்கோ உவா நோட்டில வாழறாங்க மயிலறியாதோ யா புன்னகையே அசோபாரா ராஜிகாரா ஓலலாம் இருக்கோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிற சொன்னாரு, இல்ல தம்பி அதான் இருக்கிறேன் கல்யாணம் பண்ணி பாரு, ஊரே நம்மளை பார்த்து சிரிக்கணும். காலம் ஆயிடுச்சு, என்ன பெரிய வீடு காலம் ஆயிடுச்சு, மனுஷன் மாறிட்டான். ஒரு காலத்துல சேவல் எத்தனை மணிக்கு கூப்பிடுச்சு? விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு கூப்பிடுச்சு. நான் வாங்கடா முடிஞ்சு வேலைக்கு போவோம். நம்ம ஆளுங்க பூரா வேலைக்கு போட்டுருந்தாங்க. ஏன்னா இது விவசாயம் பண்ண பூமின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு சேவல் எத்தனை மணிக்கு கூவுது? இங்க சேவல் இல்லை, அது வேற விஷயம். ஊர்ல எல்லாம் சேவல் எத்தனை மணிக்கு கூவுது? காலையில 9 மணிக்கு கூவுது, அப்புறம் 11 மணிக்கு கூவுது, மத்தியானம் 3 மணிக்கு கூவுது, சாயங்காலம் 5 மணிக்கு கூவுது, நைட்டு 10 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய 4 மணிக்கு 5 மணிக்கு அது குப்புறப்படுத்து தும்புது. நம்ம செல்போன் அலாரம் வச்சு இவன் கோழி எழுப்பிட்டு வர்றான்.
காலம் மாறிடுச்சு. மாறிடுச்சு. கோழி மனுஷன் மனுஷன் கோழி இருப்பாங்க. காலம் மாறிடுச்சுல. உங்க வயசுல நீங்க எத்தனை வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க? 5 வயசு நிறைவு. அப்பெல்லாம் 5 வயசுல தானே பள்ளிக்கூடத்துக்கு போனோம். ஆமா. அப்புறம் 7 10 சர்டிபிகேட் இப்படி கையை மடக்கி இப்படி காதை தொட்டா போதும். காதை தொட்டா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வயசு வந்து பள்ளிக்கூடத்துக்கு உள்ள விடானாங்க. காதை தொடலைன்னா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வயசால போயிட்டு அடுத்த வருஷம் விடானாங்க. ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது நடக்கும் பாருங்க கூத்து. எங்க காதை தொட்டா இவங்க உள்ள விட்டுட்டு போயிடுவாங்க. பையன் இங்கிட்டு இருப்பான் அப்படியே. அப்பா இவனை அழைச்சிட்டு போய் வீட்டுல நம்ம என்ன பண்றது கையை இங்கிட்டு பிடிச்சிருப்பாரு. அப்பா அங்கிட்டு இழுக்க புள்ள இங்கிட்டு இழுக்க அப்பா அங்கிட்டு இழுக்க புள்ள ஒரு மாதிரி இழுத்து தானே சேர்த்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் 5 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். 2.5 வயசு ஆனா போதும். இந்த வாய்க்குள்ள வச்சிருக்க வேலையை எடுத்துக்கிட்டு அம்மா அப்பா நம்ம ஐயோ ஐயோ என் புள்ள பேசிடுச்சு முதல்ல சமையல் கொண்டு போய் எங்கேயாவது தள்ளினாத்தான் வீட்டுல நான் நிம்மதியா சீரியல் பார்க்கணும். பெத்த தாய் குடும்பத்தோட சொல்றீங்களே என்னன்றீங்க. காலம் அடிச்சாலையா? ஒரு காலத்துல நாம பள்ளிக்கூடத்தை தேடி போனோங்க. இன்னைக்கு நாம பள்ளிக்கூடத்தை தேடி போனோம். பள்ளிக்கூடமே நம்மளை தேடி வருது. விடியாம 7 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல மஞ்ச கலர்ல ஒரு வண்டி வந்து நிற்கும். சத்தியமா சொல்றேன், அந்த நாய் பிடிக்கிற வண்டி மாதிரியே இருக்கும். அந்த வண்டியை பார்த்தோம்னா குடும்பமே பதறுவாங்க. அவன் செவனேன்னு பட்டுக்கிறான். அவனை ஓங்கி மிதிச்சு இழைப்பான். மண்டல குண்டான் தண்ணியை ஊற்றி சோவத்தை சோப்ப போடுறான், ஒருத்த சாம்ப போடுறான், ஒருத்த டவுசர் மாட்டான், ஒருத்த சட்டை மாட்டான், ஒருத்த சுவா மாட்டான், ஒருத்த டையை கட்டுறான். நம்ம நேற்று நைட்டு 7 மணிக்கு சுட்டு தெளிய பிரிச்சுக்குள்ள வச்சு மறுநாள் எடுத்து சுடு வச்சு அவன் திம்மான வரவங்க அப்பனை மாதிரியே திட்டு மொழி வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு அவங்க அக்கனையா பண்ணுவோம். அவன் வாயை வச்சு அமைக்கிட்டு ஏற்கனவே 50 பேர் உட்காந்துக்கூடிய வசதி 80 பேர் உட்காந்துருப்பாங்க. இவன் கூட 81 புளிப்பானையில புளி அமைக்கிற மாதிரி அமைக்கி விட்டு நம்ம கீழே நின்று சொல்லணும் எங்க மம்மியை பார்த்துட்டு ஆட்டா சொல்லு. இவன் உள்ள ஆரம்பிச்சு நீ அம்மாவே இல்லை, நீ அப்பாவே இல்லை, குடும்பமா இல்லை. அப்புறம் என்ன பண்ணி நீங்க அறிவை கொடுக்கறது? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிரைவேட் ஸ்கூல் போற பசங்க பூரா இங்க ஒரு டை கட்டி இருப்போம், இங்க ஒரு பெல்ட் போட்டுருப்போம். ஏன் யூனிஃபார்மா ஸ்டைலா? ஒண்ணும் கிடையாது. காலங்காத்தால 7 மணிக்கு வச்சு திணிச்சது இப்படி வந்துடக்கூடாதுன்னு இங்க ஒரு கட்டு, அப்படி போயிடக்கூடாதுன்னு இங்க ஒரு இழுத்து கட்டு. அதையும் மீறி வந்துடும். ஏன் பக்கத்து தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 52 தெருவு சுத்தம் இவருக்கு வைத்த கலக்கம் இல்லையா? இதுக்குன்னு ஒரு அம்மாவை பள்ளிக்கூடத்தில் காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. அது பேர் ஆயியம்மா. ஆயம்மாவா? அதுக்கு என்ன வேலை? அதுதான் வேலை. அந்த ஆயியம்மா பார்த்தோம் இவன் அவசரம் பிடிச்ச அதை சனி பிடிச்ச அந்த சனினா 2 நாள் லீவ்ல போறோம். ஏன்டா திங்கக்கிழமை வந்து அவங்க வாங்கி தொலைறேன். இவனை கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டினா அடுத்த 5 பையன் வரிசையா டவுசரை பிடிச்சி நிப்பான். ஐயாம்மா ஐயாம்மா. ஒரு 5 வயசு பையன் ஹாயா ஒரு ஆயி கூட போக முடியல. 5 வயசு வரைக்கும் கூட உங்களால வீட்டுல வச்சு வளர்க்க முடியல. அப்புறம் என்ன பெரிய வீடு அறிவை வளர்க்கன்னு கேட்கிற பெத்த பிள்ளைய முத வளர்க்குமா? அப்புறம் நீ அறிவை வளர்க்கலாம், அன்பை வளர்க்கணும். பெருமை பீத்தனீங்க. அதுலயும் ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடியவள் பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? பெண்ணுக்கு 1000 பிரச்சனை. ஒத்துக்கிறேன், பெண்ணுக்கு 1000 பிரச்சனை. ஆம்பளைக்கு ஒரே பிரச்சனை, பொண்டாட்டி மட்டும்தான் பிரச்சனை. இந்த கூட்டங்களை பாருங்க, பெண்கள் அதிகமா வந்திருக்காங்க, ஆண்கள் அதிகமா வந்திருக்காங்க. சரிசமமா இருக்காங்க. இல்ல நான் வந்தவனே தலைவரா நினைக்கிறேன். பெண்களை விட 7 ஆண்கள் அதிகமா வந்திருக்காங்க. அடேங்கப்பா, இவ்வளவு நேரம் அந்த வேலையை தான் பார்த்திருக்கேன். புனிய நிமுறை புனிய என்ன பண்ண இந்த வருஷம் இருக்கிற ஆண்கள் இந்த இதெல்லாம் வெட்டிருந்தேன். ஓஹோ, பெண்களை விட 7 ஆண்கள் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்ததுனால 10 ஆயிடுச்சு. சரி, பெண்களை விட 10 ஆண்கள் அதிகமா வந்திருக்காங்களே. ஏன்? திருவண்ணாமலையிலிருந்து எழிலரசின்னு ஒரு அம்மா தமிழ் புலவர் வருவாங்க, அவங்க பேசுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு நம்ம தமிழை வளர்ப்போம்னா வீட்டுல அதை புடுங்கிட்டு இவங்க புடுங்கி எவ்வளவோ தேவையாண்டான்னு கிளம்பு அந்த கூட்டம். அந்த கூட்டம் நான் என்ன கேட்கிறேன், வீட்டுல கொஞ்சம் நெஞ்ச பாடாமா படுத்துறீங்க. எங்களை விடுங்க நடுவில். இந்த உலகத்திலேயே இந்த உலகத்தை படைச்சு நம்ம கடவுள்னு சொல்றோம். அந்த கடவுளே பொண்டாட்டியை கண்டா பயப்படுறாரு. என்னப்பா சொல்ற? பொண்டாட்டியோட இருக்கக்கூடிய எல்லா கடவுளையும் பாருங்களேன், கையில ஆயுதத்தோட தான் இருப்பாரு. பார்வதியோட இருக்கிற சிவபெருமான் சூலாயுதத்தோட இருக்கிறார். முதல்ல சூரியோட இருக்கிற கையில சங்கத்தோட இருக்கிறார். ஏன்? 2 கொண்டாடி கட்டின முருகன் கையில வேலோட நிற்கிறான். ஏன்? வேலோட ஈஸியா திருப்பலாம், அப்படி ஈஸியா திருப்பலாம். ஆனா கல்யாணம் ஆகாத ஆம்பளை சாமியை பாருங்க, ஐயப்பன் ஜாலியா உட்காந்துக்கிறார். அவர் கையில் ஆயுதம் இல்லை. பிள்ளையாரு ஆத்தங்கரை ஒருத்தங்களை வந்து லட்டு தின்னு அவர் கையில ஆயுதம் இல்லை. ஏன்? கல்யாணமே பண்ணது ஆஞ்சநேயர்
ஆயா ஒரு மலையவே தூக்குறாரு. கல்யாணம் ஆகலைன்னா மலையவே தூக்கலாம், கல்யாணம் ஆனா சிலிண்டரையும் வாட்டர் கேனையும் தான் தூக்கலாம். நீங்க என்னத்தை வளர்க்குறீங்க நான் கேட்கிறேன். ஒரு நிம்மதியா, ஒரு சந்தோஷமா, ஒரு நல்ல சாப்பாடு. அவங்கள அஜினா 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 மோட்டா அஜினா மோட்டா நீ ஒழுங்கு ஆக்கி போட்டா நாங்க ஏமாங்க திகிற அஜினா மோட்டா அஜினா மோட்டா நீ ஒழுங்கா ஆக்கி போட்டா நாங்க தின்ன அஜினா மோட்டா. இங்க இருக்கக்கூடிய நான் பெண்களை பார்த்து கேட்கிறேன், அக்கா உங்க மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க, நம்ம தமிழ் இலக்கிய பேரவை நடத்தக்கூடிய தமிழ் தாயை இங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்க நீங்க நினைச்சுக்கோங்க. வேம்புடி அம்மன் கோவில் வாசல்ல உட்காந்துக்கிறீங்க. சென்னை மக்களுக்கு எப்பயுமே பக்தி அதிகம். கோவில் வாசல்ல உட்காந்துக்கிறீங்க, பொய் சொல்லப்படாது. என் புருஷனுக்கு இல்லை என் பிள்ளைக்கு அந்த பௌர்ணமி நிலா மாதிரி வட்டமா 10 தோசை என்னால கருகாம பிய்யாம நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நான்ஸ்டிக்ல சுடப்படாது, இரும்பு கல்லில் சுட்டி என்னால தர முடியும். ஒரு அக்கா கைது கொண்டு வைப்போம். ஆண்கள் முதல்ல முடியாதுங்கிற அந்த அம்மா சொல்றாங்க 10 தோசை எப்படி திம்பேன் நானா திம்பமா 20 தோசை திம்பேன் எங்க அம்மா சுட்டுப்படும்போது. ஆனா என் பொண்டாட்டி மாதிரி தோசை சுட யாராலையும் முடியாதுங்க. வெரி குட். அவன் எப்ப தோசை சுட்டாலும் சரிங்க பிச்சு பிச்சு தான் சுடுவான். என்னடி பிச்சு பிச்சு சுடுறேன்ற பிச்சாம அப்படியே அவன் முழுங்க போற பிச்சு பிச்சு தான் நீங்க வர இப்படி எதுனா நான் சொன்ன ஏன் இவ்வளவு சிரமப்படுறேன், பேசாம 2 கரண்டி மாவள்ளிய வாயில ஊற்றிட்டு என்னை தூக்கி அப்படியே அடுப்புல உட்கார உள்ள வேகட்டு. என்ன சோம்பேறித்தனம் பாருங்களேன். ஒரு தோசை தொழுக்கல ஏன் நீ எப்ப பார்த்தாலும் தோசை எப்படி சுடுறேன்ற அரிசி சரியில்லைன்னாக்கா அரிசி சரியில்லைன்னா மணச்சநல்லூர் பொண்டி கிலோ 58 ரூபா. இட்லிக்கு ரோசை அரிசி தான் வாங்கி கொடுப்போம். ஆனா நான் வாங்கி கொடுத்தேன், ஏன்னா நான் தெரிஞ்சா பையனாச்சேன் வாங்கி கொடுத்து இப்ப சுரி தோசை என்ன மறுநாள் சுட்டா பாருங்க தோசைய பிச்சுக்கிட்டு தான் வந்துச்சு. என்னடின்ற ஒரு சரியில்லை. சரி மறுநாள் போய் கடையில போய் 138 ரூபா கொடுத்து ஒரு உதயம் உருட்டு ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அதுதான் நல்லா பொங்கும். இப்ப வாங்கி இப்ப சுரி தோசை என்ன இந்த நாள் சுட்டா பாருங்க தோசைய பிச்சுக்கிட்டு தான் வந்துச்சு. எல்லாரும் பிச்சுக்கிட்டு வருகின்றேன். கல்லு பழகல என்ன 10 வருஷமாவா கல்லு பழகல. கல்யாணம் பண்ணி அடுத்த நாளை எழுத்த வீட்டுக்காரங்க பழகுற, அடுத்த வீட்டுக்காரங்க பழகுற, பின்னாடி வீட்டுக்காரங்க பழகுற, அடுப்படிகளே கம்முனி கிடைக்க அந்த கல்லு கூடையும் பழக மாட்டேன்றா, என் கூடையும் பழக மாட்டேன்றா. என்ன கணக்கணக்கில் குடும்பம் ஓடுது என்ன கேட்கிறேன். ஒரு தோசை சுட தெரியல, ஒரு நல்ல சமைச்சு போட தெரியல, கட்டின புருஷன் முதல்ல நீங்க மதிக்கிறீங்களா? நீங்க பெண்களுக்கு எப்பயுமே மிகச்சிறந்த ஆண்கள் யார் தெரியுமா? அந்த பொண்ணோட அப்பா, வெரி குட், அந்த பொண்ணோட அண்ணன், அந்த பொண்ணோட தம்பி. இந்த உலகத்திலேயே மோசமானவன் ஒரு இளவுக்கு லாய்க்கலாத ஒரு தண்ட கருமாத்துக்கு லாய்க்கலாத யார் தெரியுமா? அந்த பொண்ணு கட்டின புருஷன். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆமா இவர் பெரிய ஒவ்வொரு இவர் பெரிய ஒவ்வொரு எவரு எவரு அவருக்கு தான் எவருன்னு. ஒரு அம்மா ஒரு 40 வருஷம் வாழ்ந்துச்சுங்க. 40 வருஷம் ஒரு சண்டையும் இல்லை. அந்த தாத்தா அவ்வளவு நல்லா அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டாரு. அந்த பாட்டிக்கு போய் 40 வருஷம் வாழ்ந்துருக்கிற பாட்டி, தாத்தாவோட நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கேட்கிறேன். முதல்ல தாத்தா கிட்ட போய்க்கிறேன். டேய் ஒரு தெய்வமே ஒரு தேவதையை எனக்கு கொண்டாட்டியா வந்தானா, நான் தடுக்கு விடும் பொழுதெல்லாம் என்னை தாங்கி பிடித்த என்னுடைய இன்னொரு தாய் தானே அந்த தாயை உயர்த்தினார் தாரத்தை. இவரே இவ்வளவு பேசுறாரு. அவங்க பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டா எவ்வளவு சிறப்பா சொல்லுவாங்கன்னு நேரா போய் அந்த பாட்டிகிட்ட கேட்கிறேன். பாட்டி தாத்தாவோட நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கேட்டேன். பாட்டி சொல்லிச்சு 40 வருஷம் வாழ்க்கை காலி. எப்படி வாழ்ந்தா ஒரு புருஷனை பாராட்ட முடியல. இன்னைக்கு இல்லைங்க. இந்த பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் அழுகிய மூளை உடையவர்னே இந்த சமூகத்தால ஒதுக்கப்பட்டு அம்மாவால் வளர்க்கப்பட்டவர். ஆனால் அதே தாமஸ் ஆல்வா எடிசன் பொண்டாட்டியால முட்டாளாக்கப்பட்ட கதை உங்களுக்கு தெரியுமா? என்ன கதை? இந்த லைட்டை கண்டுபிடிச்சாரு. 1000 முறை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு முதல் முறையாக லைட் எரியுது. மனுஷன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? சந்தோஷம் தாங்கல. எப்பயுமே புருஷனுக்கு சந்தோஷம் தான் முதல்ல பொண்டாட்டியில தான் காட்டுவாங்க. ஏன்? அப்பதான் அதை காலி பண்ணுவாங்க. ஒரே எடிசன் ஏமா இங்க வா இங்க வா இந்த பாரு நான் கண்டுபிடிச்ச லைட் எரியுது, நான் கண்டுபிடிச்ச லைட் எரியுதுன்னா நம்ம சொன்னிச்சு ஆப்பிட்டு படியா இதுல நான் கண்டுபிடிச்சேன். 1000 முறை முயற்சி பண்ணி ஒரு மனுஷன் ஒரு லைட்டை கண்டுபிடிச்சுக்கிறான். நல்லா இருக்கான்னு உலக அவங்க படியா. எடிசனுக்கே அந்த நிலைமைனா
இந்த பயலுக்கு என்னங்க என்னுடைய வாழ்க்கையில வீட்டுல ஒரு நிம்மதியான வாழ்க்கையில நிம்மதியான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான மனநிலையில இந்த மனநிலையில இருக்கிறவன் எப்படி வெளியில வந்தா சந்தோஷமா இருப்பான்னு நான் கேட்டேன். வெரி குட். சொன்னாங்க நிறைய அவங்க சொன்னாங்க நாங்க வீட்டுல வந்து அதை தர்றோம் இதை தர்றோம் எல்லாமே தரீங்க. உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே வித்தியாசமான வியாதி ஒருத்தர் இருக்குன்னா பொண்டாட்டிக்கு தாங்க அந்த வித்தியாசமான வியாதி இருக்கும். ஏன்? முந்தா நாள் என்ன காலையில என்ன சாப்பிட்டீங்க? முந்தா நாள் காலையில பொங்கல். நேற்று நைட்டு எந்த ஊர்ல இருந்தீங்க? நேற்று நைட் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில 9 மணிக்கு என்ன பண்ணீங்க? 9 மணிக்கு வெளியில பஜார் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பஜார்ல எந்த இடத்துல போயிருந்தீங்க? கரெக்டா 9 மணிக்கு. அது ஜவுளி கடையில இருந்து. எந்த ஜவுளி கடை? அதை சொல்லக்கூடாது, விளம்பரம் மாதிரி. எத்தனாவது ஃப்ளோர்ல இருந்தீங்க? எந்த ட்ரெஸ் பக்கத்துல இருந்தீங்க? செகண்ட் ஃப்ளோர். என்ன கலர் ட்ரெஸ் கிட்ட இருந்தீங்க? ஞாபகம் இருக்கா? நீல கலர். நீல கலர் புடவையா சுடிதாரா? போடல. நேற்று நடந்து 9 மணிக்கு கரெக்டா சொன்னீங்களே, எந்த எங்க நின்னீங்கன்னு கேட்ட சொல்லிட்டீங்க, எந்த இடத்துலன்னு சொன்னீங்க, என்ன போட எல்லாமே சொன்னீங்க. நேற்று சாயங்காலம் எங்க இருந்தீங்க? இதான் வித்தியாசம். எங்களுக்கு நேற்று சாயங்காலம் எங்க இருந்தோம்னே தெரியாது. பெண்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசமான வியாதி? சுயநினைவுல இல்லன்னு அர்த்தம். போன வாரம் யாரு நாங்க எங்க இருந்தோம் சொன்னா நாங்க மாட்டிக்குவோம். நாங்க மாட்டிக்குவோம். அதனால பல ஆண்கள் சொல்றது இல்லை. இப்ப போன வாரம் வாங்கினீங்க 500 ரூபாய்க்கு என்னம்மா கணக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றா போன வாங்கின காசு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு கேட்டான். நேற்று போன வருஷம் என்னை திட்டுனீங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்கிறான். போன வாரம் நான் கொடுத்த காசு அவளுக்கு ஞாபகம் இல்லை, போன வருஷம் திட்டு அவளுக்கு ஞாபகம் இருக்குன்னா வித்தியாசமான வியாதி இருக்கிற உங்களோட வாடுற எங்களுக்கு என்னைக்காவது அறிவு இருக்குமா? அறிவு கிடைக்குமா? அப்ப அறிவு எங்க கிடைக்கும்? வெளியில வந்தாதான் கிடைக்கும். நம்மளுடைய அண்ணன் நிறைய பட்டியல் போட்டாரு. நான் ஒரு 2 பேரை மட்டும் சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறேன். இந்த உலகத்தினுடைய தத்துவ ஞானிகள்ல 10 பேரை பட்டியலிட்டா அதுல முதல் இடம் இவருக்கு தான் கிடைக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கடவுள் என்கிற சிந்தனை இருப்பதற்கு முன்னாடியே கடவுள் என்பவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு உலகத்தை இயக்க வச்சவரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தன்னை பத்தி சொன்னாரு. எனக்கு என்ன தெரியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும், அதனால் நான் அறிவாளி அப்படின்னார். அப்படிப்பட்ட சாக்ரட்டிஸுக்கு அமைஞ்ச மனைவி சரியில்லாத மனைவி. எப்ப பார்த்தாலும் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ஒரு பையன் வந்து ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. உனக்கு நல்ல மனைவி அமைந்தால் நீ நல்ல வாழ்க்கை வாழ்வாய் போ அப்படின்னு சொன்னாங்க. போனவங்க நேரத்துக்கு நீங்க நல்ல மனைவின்னு சொன்னீங்களே, ஒருவேளை மோசமான மனைவி அமைஞ்சிட்டா நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். கவலைப்படாத, நீயும் என்னை மாதிரி தத்துவம் ஞானி போட அப்படின்னாரு. அப்பே உலகத்துக்கே தத்துவம் என்ன சாக்ரட்டிஸுக்கு கூட வீட்டுல நிம்மதியான வாழ்க்கையில நடுவர்களே வீட்டில் இருந்திருந்தால் அவர் வெறும் நரேந்திரன் தான். வீட்டை விட்டு வெளியே வந்ததால் தான் இந்த இளைஞர்களுடைய உத்வேகமான சுவாமி விவேகானந்தராக உருவெடுத்திருக்கிறார். வீட்டிலேயே இருந்திருந்தால் வெறும் அரசவை கவிஞராக அவிந்து போயிருப்பான் பாரதி. நாட்டுக்கு வெளியே வந்து இந்த தேசத்திற்காய் குரல் கொடுத்ததனால் தான் அவன் தேசிய கவியாக போற்றப்படுகிறான். வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் அவர் கௌதமர் என்கிற ஒரு அரசன் தான். வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அவர் புத்தர் என்கிற கடவுளாக போற்றப்படுகிறார்னா, நாடு வெளியே வந்தால் அறிவு மட்டுமல்ல உயர்ந்த இடமும் கொடுக்கும். நிறைவாக இப்படி சொல்லி ஒரே ஒரு ஆளை அடையாளம் காட்டிட்டு முடிச்சாங்க. நடுவில் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் மன்னிச்சிருங்க. எத்தனையோ ஆண்களை நம்ம பார்த்துக்கோம், எத்தனையோ பெண்களை பார்த்துக்கிறோம். ஆனால் திருமணம் ஆகாமல் 1000 வருடங்களில் மிகச் சிறந்த மனிதன் அப்படின்னு பட்டம் வாங்குற ஒரு நபரை தெரியுமா? பாலம் கல்யாண சுந்தரம் அப்படின்ற ஒரு பேராசிரியர். அவர் தமிழ்நாட்டினுடைய கடைகோடி எல்லை கன்னியாகுமரி கிட்ட வாழ்றாரு. அவர் கல்லூரியில பேராசிரியர் வேலை பார்க்கிறாரு. தான் வேலை பார்த்த மொத்த வருமானம் 30 லட்சம் ரூபாய். 30 லட்சம் ரூபாயையும் ஏழைகளுடைய படிப்பு, இயலாதவர்களுடைய வாழ்க்கை, அனாதைகளுக்கான உணவு, இப்படி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தன்னுடைய செலவுக்காக இரவு நேர ஓட்டங்கள்ல சர்வரா வேலை பார்த்தார். இவரை பத்தி கேள்விப்பட்ட அமெரிக்கா இந்தியாவிற்கு வந்து அது உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப நாட்டுக்கு போய் த மில்லியனர் ஆஃப் த மேன் அப்படின்னு 1000 வருடங்களில் சிறந்த மனிதன் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்து 30 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க.
அதை வாங்கிட்டு வந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த 30 கோடியை ஏதோ ஒரு அனாதாசிரமத்தை கொடுத்து, இந்த அனாதாசிரமத்தை நீங்க நல்லா நடத்துங்க, நான் ஹோட்டல்ல மறுபடியும் சர்வரா வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவருக்கு கல்யாணம் ஆகல, வீடுன்னு ஒண்ணு இல்ல, வீடுன்னு ஒண்ணு இல்லை. அதனால் நாடே அவருக்கு சிறப்பாக இருந்தது. வீடு முடக்கி வைக்கிறது, நாடுதான் சிறப்படைய வைக்கிறது. வீடு பெண்களை அழ வைத்தது, ஆனால் நாடுதான் அவர்களை தெய்வமாக உயர்த்தி தொழ வைத்தது என்கிறத மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி, வீடு என்பது ஒருபோதும் அறிவை வளர்க்காது, அறிவை வளர்ப்பது நாடு. நாடு நாடு என்கிற அற்புதமான தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கள் செய்யப்படுத்த உங்கள் அத்தனை பேரை ஒரு பாதங்களை தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. மாறி 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 மாபெரும் இன்னிசை பட்டிமன்றம் அறிவாற்றலை கொடுப்பது வீடா நாடா, இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும், லைக் போடவும், கமெண்ட்ஸ் போடவும். நன்றி, வணக்கம்.